ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 100 நாள் 100 ஜிகேல குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 3 கேள்விகளாவது கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் தான் இந்த பக்தி இயக்கம். ஸோ இது வந்து 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ்ல இருந்து 6வது லெசன், அதுல இருந்து தான் இது வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ நீங்க பக்தி இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10த்லயும் சரி, ஹிஸ்டரியில ஒரு சில இடத்துல வரும், ஈவன் 12th அதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த எத்திக்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ இதுல இருந்து நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க கிளாஸ்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூற்று மற்றும் காரணம். இந்த கூற்று காரணத்துல என்ன கொடுத்திருக்காங்க? பக்தி இயக்கம் சமூகத்தில் நிலவிய சாதி வேறுபாடுகள் மற்றும் மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. பொதுவா பக்தி இயக்கம்னா இதெல்லாம் சேர்ந்து இருக்கும், பட் நான் அதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஸ்கூல் புக் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ காரணத்தை பார்த்துடலாம். பக்தி இயக்கம் கடவுளின் முன் அனைவரும் சமம், அருமல, மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை உணர்த்தியது. ஸோ இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டா எஸ், ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் தான். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. எவ்வளவு பக்தி இயக்கம் அப்படி இருந்திருக்கு. பக்தி இயக்கம் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தியது, கடவுளின் பார்வையில் அனைவரும் சமம் என கூறியது, இதுவே சாதி வேறுபாடுகள் மற்றும் மூட நம்பிக்கைகள் குறைவதற்கு வழிவகுத்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எத்திக்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்கப்பா. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. ராமானுஜர் வைத்தியம் என்ற தத்துவத்தை தோற்றுவித்தார். ராமானுஜம் வந்து இது பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எஸ், கரெக்ட் தான். ராமானுஜம் அவர்கள் இந்த விசிஷ்டாத் வைத்தியத்தை, வைத்த தத்துவத்தை நிறுவியவர் இவர் தான். காரணம் பார்க்கலாம். விசிஷ்டாத் வைத்தியம் தத்துவத்துடன் பக்தியையும் இணைத்து இறைவனை சரணடைதலே பிரபக்தி மார்க்கம் என்றது. ரெண்டுமே சரிதான். ராமானுஜர் அவர்கள் விசிஷ்டாத் வைத்திய தத்துவத்தை நிறுவி அது பக்தியையும் தத்துவத்தையும் இணைப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இறைவன் முன்னாடி முழுமையாக சரணடைவதுதான் இதனுடைய முக்கிய அம்சம் என்றும் கூறியிருப்பார். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது கூற்று காரணம் வந்து 2 கொடுத்திருந்தோம். இப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சூஃபியிசம் என்பது அன்பு, ஆழ்ந்த அறிவு, அறநெறி வழிபாட்டை மட்டுமே கொண்டது, இஸ்லாமின் பக்தி பிரிவாகும். கரெக்டா? சூஃபியிசம் இஸ்லாமிய சமய நூல் கூறும் சமய சடங்குகளை புறக்கணித்ததுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சூஃபியிசம் வந்து அது புறக்கணிச்சிருக்குமா? சூஃபியிசம் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம்தான். நிறைய நீங்க இந்த ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் எல்லாம் அந்த சூஃபி இசை வடிவத்தை வந்து நிறைய பயன்படுத்தி பல ஜோதா அக்பர் உள்ளிட்ட பல படத்துல வந்து நீங்க பார்க்கலாம். அப்ப சூஃபியிசம் இஸ்லாமிய சமய நூல் கூறும் சமய சடங்குகளை புறக்கணித்ததா என்று கேட்டால் சூஃபியிசம் இஸ்லாமின் ஒரு பக்தி மார்க்கமாகத்தான் இருந்தது. அன்பு மற்றும் அறிவை வலியுறுத்தியது. சில எல்லாத்தையும் கிடையாது, சில பாரம்பரிய சடங்குகளை நிராகரித்தது. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, 2வது ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. அடுத்தது பாருங்க, குவாஜா மொய்தீன் ஒரு புகழ்பெற்ற சூஃபி ஞானி ஆவார். இதுவும் ரைட் தான். அப்ப 3மே ரைட். டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு எல்லோருமே சரியா பதில் அளிச்சிருவீங்க. பார்க்கலாமா? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், நாற்குறவர்கள்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லும் போது ஞான சம்பந்தர் ஞான மார்க்கமாக சென்றவர். திருநாவுக்கு அரசர், நாவுக்கே அரசர் ஆன இவர் தொண்டு செய்து பழுத்தவர். பெரியார வந்து தொண்டு செய்து பழுத்த படம்னு சொல்லுவாங்க, அது வேற. தொண்டு செய்து பழுத்த படம் தூய தாடி மார்பிலும், அது வேற.
இது வந்து திருநாவுக்கரசருங்கிறவரு ரொம்ப வயசானவர், அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்பன் என்று கூறினால் மரியாதை குறைவாக இருக்கும் என்பதற்காக அப்பர் என்று ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை அழைத்துள்ளார். அப்ப அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்ப தொண்டு நெறி அப்படிங்கிறது வரும். உத்தரர் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அழகானவர். உத்தரர் வந்து பாத்தீங்கன்னா நட்பு மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சக மார்க்கம் சக மார்க்கத்தை கொண்டவர். மாணிக்க வாசகர் முதன்மையான கடவுள் என்ற கருத்தை தன் பக்தி மார்க்கமாக கொண்டவர். மாணிக்க வாசகர். சோ அப்ப அதை வந்து சன்மார்க்கம்னு சொல்லுவோம். இதன் பொருட்டு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆழ்வார்கள் அருளிய நூல்கள். பொய்கை ஆழ்வார், பொய் பேயி பூதம், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லுவோம். ஓகே, சோ பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி, பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி. பொய் பேயி பூதம், ஓகேங்களா? சோ இதுல இப்ப கரெக்டா பொய் பூதம் பேய்னு கொடுத்துருக்காங்களா? சோ சரியாக பொருந்தி இருக்கு. திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா நான்முகன் திருவந்தாதி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு இன்னொன்னு அவர் எழுதியிருக்காரு, விருத்தம் அப்படிங்கிறதுல திருச்சந்த விருத்தம், அதையும் அருளியவர் தான் திருமழிசை ஆழ்வார். ஸோ இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பக்தி இயக்க ஞானிகள், அது அவருடைய தத்துவங்கள். ராமானுஜர் இப்பதான் பார்த்தோம். ராமானுஜர்னு சொல்லும் போது வைத்தியம். மத்துவர், மத்துவர் வந்து பாத்தீங்கன்னா துவைதம்னு சொல்லுவாங்க. மத்துவர் துவைதம். நிம்பார்க்கர் பேதா பேதம், பேதா பேதம். வல்லபாச்சாரியர், வல்லபாச்சாரியர் வந்து சுத்த அத்வைதம்னு சொல்லுவாங்க. இப்ப ஆன்சர் ஏ இஸ் த ரைட். அடுத்தது பொறுத்துக நாயன்மார்கள் தொடர்புடைய நிகழ்வுகள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, நீங்க தமிழ்லையும் கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சீங்கன்னா இதெல்லாம் வரும். திருநீலகண்டர், திருநீலகண்டர் என்ன சொல்லியிருக்காரு? திருநீலகண்டர் வந்து பாத்தீங்கன்னா தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ற மனைவியின் சொல்லை ஏற்று வாழ்ந்தவர் தான் திருநீலகண்டர். அப்ப வரும். மெய்ப்பொருள் நாயனார், மெய்ப்பொருள் நாயனார் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார் வேடத்தில் வந்து தாக்கிய புத்தநாதனை தொழுதார் அப்படின்னு சொல்லி, சிவனடியார் வேடத்தில் வந்த புத்தநாதனை தொழுதார்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இங்க பாருங்க, பகைவனையும் தொழுதல். அப்ப வரும். மெய்ப்பொருள் நாயனார் வந்து சிவனடியார் வேடத்தில் வந்து தாக்கிய புத்தநாதனை தொழுதார். அதே நேரத்துல அதிபத்த நாயனார் தாம் பிடித்த மீன்களில் ஒன்றை தினமும் சிவபெருமானுக்கு கொடுப்பார். அப்ப இங்க பாருங்க, அதிபத்த நாயனார் அப்படின்னு சொல்லும் போது மீனை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் அப்படின்னு ஒரு மீனவர் இதுல இருப்பாரு. நிறைய படத்துலயும் பார்த்திருப்பீங்க. அதிபத்த நாயனார் வந்து ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தவர், ரொம்ப பிரசித்தி பெற்றவர். இவர் வந்து ஒவ்வொரு மீனா கொடுப்பாரா? ஒரு சமயம் வந்து வலை வீசும் போது பெருசா மீனே வரல, ஆனா ஒரே ஒரு பெரிய தங்க மீன் கிடைச்சிருக்கும். அந்த தங்க மீனை இறைவனுக்கே கொடுத்திருப்பார். அவர் கிடைத்தது தங்க மீனே ஆயினும் அவர் கிடைச்சதுல ஒண்ணு கொடுக்கணும்ல, ஆனா அப்போதைக்கு கிடைச்சதே ஒண்ணுதான், அதுவும் தங்க மீன் தான். அப்ப தங்க மீனை கொடுத்து. மாணிக்க வாசகர் நரிகளை பரிகளாக்கியவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நரிகளை பரிகளாக்கியது அப்படின்னா மாணிக்க வாசகர். இப்ப நரினா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கேள்வி, பரி என்றால் என்ன? நரிகள் எல்லாம் பரிகளாக மாற்றியவர்னா நரிகள் என்னவாக மாறிச்சு? புலியா, குதிரையா, யானையா அப்படின்னு சொல்லுங்க. பரி என்றால் என்ன சொல்லுங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொறுத்துக அடுத்த கேள்வி. ஆழ்வார் மற்றும் அவருடைய சிறப்பு பெயர்கள் தொடர்பானவைகள்.
சிறப்பு பெயர்கள். அதனை சார்ந்த நம்மாழ்வார், நம்மாழ்வார் வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து குருகூர் நம்பி, பாராங்குசன், பகுலாபரணன், இந்த மாதிரி நிறைய பேர் அவருக்கு இருக்கு. இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்தது, ஆப்ஷன் படி பார்த்தா வளகுலாபரணன். குலசேகர ஆழ்வார் அவருடைய எதுன்னு பார்க்கும்போது திருமால் கோயில்கள்ல இருக்கக்கூடிய கருவறையில அவருடைய படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவர் தான் குலசேகர ஆழ்வார். அப்ப குலசேகர படி அப்படின்னு சொல்லலாம். இந்த படி வந்து நம்ம தொட்டு கும்பிடுவோம் பாத்தீங்களா, யாருன்னா குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய படி. நம்ம ஏறி போவோம்னா அந்த படி என்னன்னு கேட்டா குலசேகர ஆழ்வாராம். இப்ப ஆண்டாள் அப்படின்னு சொல்லும் போது சூடி கொடுத்த சுடர் சுலபம் தான், எல்லாருக்குமே தெரியும். கொடுத்த சுடர் பாட்டெல்லாம் வந்து இருக்குல்ல, அப்ப ஆண்டாள் ரைட்டா. அடுத்தது பாருங்க, தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டரடி பொடியாழ்வார்னு சொல்ல, அவருடைய இயற்பெயர் வந்து விப்ர நாராயணர். விப்ர நாராயணர், சிலர் வந்து விப்ரஜித் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் என்னன்னு பாத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 9வது கேள்வி, கீழ்கண்ட இணைகளில் எது சரியானது? இப்ப நம்ம 2 இணை கொடுத்திருக்கோம், திருப்புலர் திருமந்திரம், அதாவது 10ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேக்கிலார் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. திருமூலர் 10ஆம் திருமந்திரம் ஆகிய 10ஆம் திருமுறையை எழுதியிருப்பாரு. ரொம்ப 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 முக்கியமானது, அவ்வளவு அற்புதமானதுதான் திருமூலர் எழுதியது. சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம். பெரிய புராணம் இல்லைன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 12வது திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சேக்கிலார் வந்து 12ஆம் திருமுறையாக இருக்கு. திருத்தொண்டர் தொகை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டா 12ஆம் புராணம் அப்படின்னு சொல்றது ரைட்டு தான், கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம், ரைட். ஆனா திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறது சுந்தரருடையது. சேக்கிலார் அப்படின்னு சொல்லும் போது திருத்தொண்டர் புராணம். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட இணைகளில் எது தவறானதுன்னு கொடுத்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பரசவர் லிங்காயத் சரியாக இருக்கு. கபீர் தோஹாக்கள், ஞானேஸ்வர் ஞானேஸ்வரி, ஏன்னா ஞானேஸ்வர் ஞானேஸ்வரி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. பரசவர் என்பவர் வந்து லிங்காயத் அப்படிங்கிற பிரிவையே தோற்றுவித்திருப்பார். நீங்க கர்நாடகால போனீங்கன்னா லிங்காயத் வந்து இருக்கும். லிங்கான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுல, அதுக்கு பின்னாடி விஸ்வேஸ்வர ஐயா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பத்தியும் சிவில் இன்ஜினியர் பத்தியும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் டே என்பது விஸ்வேஸ்வர ஐயாவுடைய நினைவாத்தான் நம்ம வந்து அனுசரிக்கும். செப்டம்பர் மாசம் வரும். என்ன தேதின்னு தெரியுமா? இன்ஜினியரிங் டே, பொறியாளர் தினம். இந்தியாவில் எந்த நாள் தெரியுமா? இது வந்து லிங்காயத் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். சோ அதனால அந்த திரைப்படத்துக்கு லிங்கான்னு பேர் வச்சிருப்பாங்க. அவர் கர்நாடகாவில பல அணைகள் கட்டியிருப்பாரு. அவர் ஒரு திவானா இருந்தவர். இந்தியன் சிவில் சர்வீஸ் முடிச்சிருப்பாரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு இந்தியராக இருந்திருப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியராகவும் லண்டன்லயே போய் படிச்சுட்டு இருப்பாரு. இது எல்லாமே அந்த ரஜினி கேரக்டர் லிங்கா என்ற திரைப்படத்துக்கு பொருந்தக்கூடியது. லிங்கா திரைப்படத்தில் வர்றதும் முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னி குயிக் பத்தின கதையும் கிடையவே கிடையாது. அது வேற இது வேற. வரலாற்றை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க எது தப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, குருநானக் எழுதிய அவருடைய போதனைகளுடைய தொகுப்பு தான் ஆதி கரந்தம்னு இருக்கும். இந்தியர்களுடைய புனித நூல். அதை தான் அவங்க வழிபட்டுட்டு இருப்பாங்க. சர்வ மூலம் என்பது மத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்துவரால் எழுதப்பட்ட ஒரு வேத நூல், துவைத வேத நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. தவறான இணை இதுதான். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட இணைகளில் சரியானது என்ன? அப்பூதி அடிகளார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க திரைப்படம் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்பூதி அடிகளார் அப்படின்னு சொல்லும் போது ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வந்திருக்கும். நாதர்மூடி இருக்கும் நல்ல பாம்பே, அந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்கன்னா
ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். முத்துராமன் தான் அப்பூதி அடிகளாக வந்திருப்பாரு. பெரிய திருநாவுக்கரசு, சிறிய திருநாவுக்கரசு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்ப அப்பூதி அடிகளுடைய மகன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவருடைய மகன் திருநாவுக்கரசர் பாம்பு கடியில் காப்பாற்றிய அந்த பாட்டு வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியாகத்தான் புரிந்திருக்கு. திருநாவுக்கரசர் விஷம், திருநாவுக்கரசரால் விஷம் நீக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த பாட்டு பாடி இருப்பாங்க. பாண்டிய மன்னன் மாரவர்மன் அரிகேசரி. இது வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், ஞான சம்பந்தர் குழந்தை. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றி இருப்பார். திருஞான சம்பந்தர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் அரிகேசரிய வந்து பாத்தீங்கன்னா இப்படி சைவத்துக்கு அவர் வந்து வேற சமண மதத்துக்கு போயிருப்பாரு. அவரை இந்த மாதிரி மாத்தி இருப்பாருப்பா. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இது நீங்க தமிழ் திரைப்படத்துல பார்த்திருக்கலாம், பழைய படம் பார்த்தேன். சரி, பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர். இதுதான் தப்பா கொடுத்திருக்காரு, கிடையாது. திருநாவுக்கரசர் தான் மாத்திருப்பார். அப்ப இவை சரியாக உள்ளது, தவறு. 1 மற்றும் 2 மட்டுமே சரி. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட பக்தி இயக்க ஞானிகள் மற்றும் அவர்கள் பரப்பியது. ஓகேங்களா? சோ அப்ப என்ன அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இடங்கள் மொழிகள் குறித்த இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ராமானந்தர் பாத்தீங்கன்னா இந்தி மொழியில் கொள்கைகளை பரப்பினார். சரியாகத்தான் இருக்கு. வித்யாபதி வங்காள பகுதிகளில் சிவ வழிபாட்டை பரப்பியவர் வித்யாபதி. சைத்தன்யர் அப்படின்னு சொல்லும் போது சைத்தன்யர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியை வந்து பாத்தீங்கன்னா பரப்பியவர். அசிந்திய பேதம் அப்படிங்கிற தத்துவத்தையும் சொல்லியிருப்பார். எல்லாமே கரெக்டா தான் பொருந்தி இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர். 13வது கேள்வி. இந்த கொஸ்டின் பாருங்க, முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ஆழ்வார்கள் மற்றும் அவர்களுடைய அவதாரமாக கருதப்படும் திருமாலின் ஆயுதங்கள் இல்லைன்னா அம்சங்கள் இதெல்லாம் என்னன்னு இதுல தவறானதை தேர்ந்தெடுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, இதுல தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லும் போது திருசங்கு, பாஞ்சஜன்யம், பஞ்சஜன்யம்னு கொடுத்துருக்காங்க. பாஞ்சஜன்யம் மீன் திருசங்கு. அந்த சங்கு இருக்கும், அதை ஊதுனா ஒரு காரியம் சொல்லுவாங்க. பூதத்தாழ்வார் அப்படின்னு சொல்லும் போது கதை, கௌமோதகி கதை, கதையோடைய அம்சம். பெருமாள் வச்சிருப்பார்ல கையில கதை, அனுமார் கூட வச்சிருப்பார்ல, இந்த மாதிரி பெருமாள் கையில இருக்கக்கூடிய கதை வந்து பூதத்தாழ்வார். பேயாழ்வார் வந்து பாத்தீங்கன்னா சுதர்சனம்னு கொடுத்துருக்காங்கல்ல, சோ அதுதான் தவறாக இருக்கு. இப்ப திருமலிசை ஆழ்வார் தான் சுதர்சன சக்கரம். திருமலிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரத்துல அதனுடைய அம்சமாக இருப்பார். அப்ப பேயாழ்வார் கிடையாது. அப்ப பேயாழ்வார் அப்படின்னு சொல்லும் போது திருமாலின் நாதங்கம் திருமலிசை ஆழ்வார் அப்படிங்கிறது கரெக்டா கொடுத்துருக்காங்க, சுதர்சன சக்கரம். அப்ப பேயாழ்வார் வந்து என்னது, திருமாலுடைய நாதங்கம் என்ற வாள், ஒரு பெரிய வாள் இருக்கும், ஸ்பாட் இருக்கும், அதனுடைய அம்சமாக கருதப்படும் தான் இது. ஓகேங்களா? அப்ப சக்கரம் கிடையாது, வாள் உடைய அம்சம். அப்ப வாளை வந்து என்ன நாதங்கம் என்று கூறுவார்கள். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் பிகாஸ் இட்ஸ் ஸ்ட்ராங்லி கனெக்டட். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவர் யார்? எல்லாருமே கரெக்டா வர்ற மாதிரி இருக்கா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு தான் வரணும். சேக்கிலார்னு கொடுத்துருக்காங்க. சைவர்களையும் வைணவர்களையும் பிரிக்கும் நாயன்மார்கள்ல ஒருத்தர் தான் வந்து சேக்கிலார் தான் தப்பா கொடுத்துருக்காங்க. திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இவங்க எல்லாம் தேவாரம் பாடிய மூவர்கள், சைவ சமய குறவர்கள்ல இவங்க வருவாங்க. சேக்கிலார் வந்து பிற்கால சோழர் காலத்துல வாழ்ந்த பெரிய புராணத்தை நாயன்மார்கள்ல ஒருத்தர். அப்ப இவர் தான் அதாவது பொருந்தாதவர்.
15வது கேள்வி, பன்னிரு திருமுறைகள்ல 8ஆம் திருமுறை யோடு பொருந்தாத நூல் எது? 8ஆம் திருமுறையோட பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம். பெரிய புராணம் வரும். அதுவே ஒரு பெரிய புராணம், அது எப்படி இதோட பொருத்த முடியும்? மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் 8ஆம் சிவபுராணம், கீர்த் திரு அகவல், திருவண்ட பகுதி, இதெல்லாம் இதுல இருக்கும். போற்றி திரு அகவல், மொத்தம் 4 இது. சிவபுராணம், கீர்த்திரு அகவல், திருவண்ட பகுதி, போற்றி திரு அகவல், இந்த 4 சேர்ந்ததுதான் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து திருவாசகத்துடைய பெரும்பகுதிகள்னு சொல்லுவோம். பெரிய புராணம் வந்து சேக்கிழாரால் இயற்றப்பட்ட 12ஆம் திருமுறை தான் வந்து பெரிய புராணம். அப்ப 8ஆம் திருமுறையோட வராது. சோ தவறாக, அதாவது பொருந்தாமல் உள்ளது. அடுத்தது, கீழ்கண்ட ஆழ்வார்கள் காலத்தில் முற்காலத்தவர் அல்லாதவர்னு கேட்டிருக்காங்க. இங்கே நாங்க வந்து ஆன்சர் கொடுத்துட்டோம், இடைக்காலத்தவர்னு சொல்லிட்டோம். நம்ம ஆழ்வார் தான் வரும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகியோர் முற்காலத்தில் ஆழ்வார்களாகவும் நம்மாழ்வார் இடைக்காலத்தில் இருந்தவர்தான். ஆகையால் இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார். ஆன்சரே கூட்டணும். கீழ்கண்ட தத்துவங்கள்ல பக்தி இயக்கத்துடன் நேரடி தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்டா சாங்கியம். மற்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யார் இயற்றியது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். வல்லபாச்சாரியார் இயற்றிய அத்வைத்தியம், ராமானுஜர் தான் விசிஷ்டாத்வைத்தியம், துவைத்தியம்ங்கிறது மத்துவருடையது. ஓகேங்களா? சுத்த அத்வைத்தியம்னு சொல்லுவாங்களா, அது வந்து வல்லபாச்சாரியாரோடது. ஸோ இந்த சாங்கியம் என்பது தவறாக இருக்கு. சாங்கியம் அப்படிங்கிறது இந்திய தத்துவ தரிசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு. ஓகேங்களா? சோ அப்ப மத்த மாதிரி பக்தி இயக்கத்தோட மைய கோட்பாடாக இது இல்லை. கீழ்கண்ட சூஃபி பிரிவுகள்ல பொருந்தாதது எது? மாகாயானம். மகாயானம்னு சொல்லுவாங்க. மகாயானம் அல்லது மகாயானம், தமிழ் மாறும். லைக் மகாயானம், வார்த்தி, வாத்திரி, அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஷாதாரி, இந்த மாதிரி வரும்பா. இந்த மாதிரி சூஃபியோடைய 5 முக்கிய பிரிவுகள் இருக்கு. 5 இருக்கு. ஓகேங்களா? அதுல மகாயானம் அப்படிங்கிறது வராது. இது மகாயானா அப்படிங்கிறது சமயத்துல, அதாவது பௌத்த சமயத்துல வரக்கூடிய பாத்தீங்கன்னா புத்தத்துல வரும். மகாயானா, ஹீனயானா அப்படின்னு சொல்லி. மகாயானா. பக்தி என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து தோன்றியது? பஜ். பக்தி நெறிக்கு அடிப்படையாக திகழ்வது என்ன? சமயங்கள். அபர பக்தி, அபார பக்தி. அது மாதிரி அபர பக்தி அப்படிங்கிறது என்னன்னா, அபர பக்தி என்பது பக்தன் தெளிவில்லாமல் குறுகிய சிந்தனையுடன் குறிப்பிட்ட ஒரு கடவுளை மட்டுமே வழிபாடு செய்வதுதான் இந்த அபர பக்தின்னு சொல்லுவாங்க. அபார பக்தினா ரொம்ப பெரியது. இப்ப அபர அப்படின்னா அர்த்தம், சிந்தனைன்னு அர்த்தம். நாயன்மார்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 63. நாயன்மார்களின் பாடல்களை எல்லாம் தொகுத்தது யார்? நம்பி ஆண்டார் நம்பி. திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் எத்தனையாவது திருமுறைகளை பாடியுள்ளார்? முதல் 3. ஞான சம்பந்தர்னு சொல்லும் போது முதல் 3. ஞான சம்பந்தர் முதல் 3. என் கடன் பணி செய்து கிடைப்பதே என்ற கருத்தை தெரிவித்தவர் யார்? திருநாவுக்கே அரசரானவர். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதுபோல இந்த குபேந்திரனின் கடன் வகுப்பை நடத்தி கொண்டு இருப்பதே டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காகவும் என் புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்காகவும் ஆசிரியராக எனக்கு தெரிந்த தகவல்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டு பணி செய்து கிடப்பதே அப்படின்னு நான் சொல்றேன். நாவுக்கரசர் சொன்னது வேற ஒருதுக்காக நான் அதை வந்து நாவுக்கரசரே போற்றி போற்றி. தாண்டக வேந்தர், இது வந்து டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்
டிஎன்பிஎஸ்சி எடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருப்பாங்க. தாண்டக வேந்தர் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? திருநாவுக்கு அரசரை சொல்லுவோம். திருநாவுக்கரசர் தாண்டகம் அப்படிங்கிற இலக்கிய வகையை கையாண்டதால் இவரை தாண்டக வேந்தர் என்று நாம் குறிப்பிடுவோம். சுந்தரர் அருளிய 60 தனி அடியாளர்களையும் 9 தொகை அடியாளர்களையும் பற்றி நூல் திருத்தொண்டர் தொகை. சுந்தரர்னா தொகைன்னு வரும். அப்ப திருத்தொண்டர் புராணம் யார் எழுதினது? இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். ரைட். சரி, அடுத்தது திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற முதுமொழி எந்த நூலின் பெருமையை உணர்த்துகிறது? திருவாசகம் பேர்லயே இருக்கு. திருவாசகத்தை இயற்றியவர் யார்? திருவாசகத்தை இயற்றியவர் யார்? சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. 28 அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜியு போப் என்ற மேலை நாட்டு அறிஞர் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்திருப்பார்? ஆங்கிலம். அவர் டிரான்ஸ்லேட் பண்ண, போப்னாலே ஆங்கிலம். அடுத்த கேள்வி, அதிபத்த நாயனார் எந்த ஊரில் பிறந்தவர்? அதிபத்த நாயனார் நாகப்பட்டினம். திருநாகை திருநாகைக்கா ரோகணம் இருக்கு பாருங்க பேரு. அதுதான் திரு நாகப்பட்டினம்னு சொல்றாங்க. அதை சுருக்கி மறுவாக நாகைன்னு சொல்றாங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னா, இப்படி கேட்பான், நாகப்பட்டினத்தை எப்படி அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருநாகை காரோகணம் என்று கூறுவார்கள். காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் என்ன? காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் வேதவதி. இந்த மாம்பழ கதை உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, திரைப்படமாக வந்திருக்கு. லட்சுமி அவர்கள் நடித்திருப்பாரு, முத்துராமன் இருப்பாரு. சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 32வது கேள்வி, சந்த நாச்சாரியார்கள் எனப்படுபவர்கள் எத்தனை பேர்? சந்த நாச்சாரியர்கள் 4 பேர், 4வர். மெய்கண்டார், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், அதுக்கு அடுத்து உமாபதி சிவம்னு சொல்லுவாங்க. 4 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள், 4வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தனாச்சாரியர்கள் அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் சேர்த்து. அடுத்து உமாபதி சிவம், இப்பதான் பார்த்தோமா, அந்த 4வர்ல வர்றாங்கல்ல. அவர் எழுதிய 8 நூல்களுடைய தொகுப்பு என்னன்னு சொல்லுவோம். ரொம்ப வேல்யூவானதுப்பா. 8 நூல்கள், அதனுடைய தொகுப்பு சித்தாந்த அஷ்டகம். உமாபதி சிவம், சிவபிரகாசம், அவருடைய பேரே பாத்தீங்கன்னா உமாபதி சிவம், சிவபிரகாசம் முதலிய சித்தாந்த அஷ்டகம் என்ற 8 நூலை எழுதியுள்ளார். தெளிவா கொடுத்திருக்க. கர்நாடகாவில் பரசவர் தோற்றுவித்த புதிய சமயம் நம்ம தான் பார்த்தோமா, அது லிங்கா அப்படின்னு படம் வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம் கதைய. அப்ப லிங்காயத்துன்னு சொல்லலாம், இல்ல வீர சைவம் என்றும் கர்நாடகாவில் இப்ப வரைக்கும் இருக்கு. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்கள்? ஆழ்வார்கள் 12. நம்மாழ்வார் ஒரு நாட்டிற்கோ ஒரு சமயத்துக்கோ ஒரு இனத்திற்கோ மட்டும் உரியவர் அல்ல என்று போற்றியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார், திருவிக்கா, தமிழ் தென்றல். ஆண்டாள் அருளிய மார்கழி மாதத்தில் பாவை நோம்பின் போது பாடப்படும் நூல் எது? திருப்பாவை. திருமலை அரியநாதார், மன்னிக்கணும், திருமலை அறியாதார் திருமாலை அறியாதாரே என்று முதுமொழி எந்த ஆழ்வார் பிரபந்தத்தின் பெருமையை கூறுகிறது அப்படின்னு கேட்டா, தொண்டரடி பொடி ஆழ்வாரை பத்தி சொல்றது. இவர் இயற்றியது திருமாலை அப்படிங்கிற ஒரு பிரபந்தம் இருக்கு. திருமலை அறியாதார் திருமாலை அறியாதாரே அப்படின்னு சொல்லி. திருமலைனா உங்களுக்கு தெரியும், திருப்பதி. சோ திருமாலை அப்படிங்கிறது இவர் இயற்றிய ஒரு நூல். தொண்டரடி பொடி ஆழ்வார்.
சைவ ஆச்சாரியர்கள் வடமொழியையும் தமிழையும் தமிழ் மொழியையும் கலந்து உரை நடை எழுதியது அது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றது. உரைநடை எழுதியது எவ்வாறு மணிப்பிரவாள நடை. மணிப்பிரவாள நடை. 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்களை தொகுத்தது யார்? நாதமுனிகள். ராமானுஜர் யாருடைய மாணவர்? ராமானுஜர் ஆளவந்தாருடைய மாணவர். ராமானுஜரின் காலத்திற்கு பின் வைணவம் பிரிந்து ஈர்ப்ப மாறி இருக்கும். அது என்னன்னு கேட்டா வடகலை மற்றும் தென்கலை. இப்போ வரைக்கும் அடிச்சுக்கிட்டு ராமானுஜருடையத படிக்கலாம், படிக்கணும். இல்ல படிக்கணும். அவரே எல்லாரும் ஒண்ணுன்னு தான்ப்பா சொல்லியிருக்காரு. மத்துவர் அறிமுகப்படுத்திய பக்தி கோட்பாடு எது? துவைத்தம். ராமநந்தரின் புகழ்பெற்ற சீடர்களில் ஒற்றுமையை வளர்த்தவர் யார்? ராமானந்தருடையது யார் இந்த ஒற்றுமையை இருக்காருன்னா கபீர். பகவத்கீதையின் விளக்க உரையாக ஞானேஸ்வரி எழுதியது யார்? ஞானேஸ்வர். அப்ப கொஸ்டின் என்னன்னா, ஞானேஸ்வர் எழுதிய ஞானேஸ்வரி எதனுடைய உரை அப்படின்னு கேட்கலாம். ரைட்டா? இப்படி கொடுத்தா நிறைய பேருக்கு தெரியாது. சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? குருநானக். அதனாலதான் நம்ம குருநானக் ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம். நிறைய குரு இருக்காங்க. ஆதிகரந்தம் இப்ப கடைசியா அவங்க வழிபட்டு கொண்டிருப்பாங்க. சீக்கிய சமயத்தின் புதிய நூல் எது? ஆதிகரந்தம். நம்ம பார்க்கணும். ஆதி கிரந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. குருநானக்குடைய போதனைகள் எல்லாம் ஒரு தொகுப்பா வச்சிருக்கிறாங்க. அதுதான் இப்ப அவங்களுடைய புனிதமா இருக்கு. அவங்களுடைய குருத்வாராக்குள்ள போனா அதைத்தான் அவங்க வழிபடுவாங்க. வல்லபாச்சாரியார் உருவாக்கிய ஆன்மீக கோட்பாடு எது? பார்த்துட்டோம். வல்லபாச்சாரியார் அப்படின்னு சொல்ல பார்த்துட்டோம். இங்க வேற பேர் பாத்தீங்கன்னா விசிஷ்டா வைத்தியம், துவைத்தியம், வேதா வேதம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரைட்? ராமானுஜரோட இது இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இப்ப இங்க பாருங்க, வல்லபாச்சாரியார்னு சொல்லணும். புஷ்டி மார்க்கம். புஷ்டி மார்க்கம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பழைய டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் பார்க்க முடியுது. வங்காளத்தில் பிறந்து தம் 25ஆம் வயதிலேயே துறவியாகி சைத்தன்ய மகாபிரபு என்று அழைக்கப்பட்டவர் யார்? சைத்தன்யர். நாக சைத்தன்யான்னு ஒரு ஹீரோ பேர் இருக்கு. ஹீரோ இல்ல, ஒரு ஆக்டர் மகன். ஆக்ட்ரஸ் இல்ல, எக்ஸ் ஹஸ்பண்ட். ராமாயணத்தை ராமசரிதமானஸ் என்ற பெயரில் ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? துளசிதாசர். வால்மீகி தான் ஒரிஜினலா எழுதியிருப்பாரு. இந்த மொழியில் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் கம்பர் எழுதியிருப்பாரு தமிழ்ல. ஒட்டக்கூத்தரும் எழுதியிருப்பாரு. ராமாவதாரம் தமிழில் கம்பர் எழுதியது. சரி, ஆக்ராவில் பார்வையற்ற கவிஞர் எனப்பட்டவர் யார்? ஆக்ராவின் பார்வையற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்ட சூர்தாசர். மீராபாய் தமது கருத்துக்களை எந்த வட்டார மொழியில் பரப்பினார்? மீராபாய் உங்களுக்கு தெரியும். பத்தி வரும்போது மீராபாய் கண்டிப்பா வருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. இந்த வட்டார மொழியில தான். சத்ரபதி சிவாஜியுடைய ஆன்மீக குரு யார் அப்படின்னு குரு ராம்தாசர். குரு ராம்தாஸ். துக்காராம் மராத்தி மொழியில் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அபங்கம். சூஃபி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து வந்தது? அதனுடைய பொருள் என்ன? சஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. தூய அப்படின்னு அதற்கு சஃபா அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்திருக்கும். இந்துஸ்தானத்தின் பறவை எனப்பட்ட குவாலிஸ் இசை முறையை உருவாக்கிய ஞானி யாருன்னா அமீர் குஸ்ரு. ஒரு மிகப்பெரிய கவிஞர். டெல்லி சுல்தானத்திலையும் சரி, ஷெர்ஷா சூரி
இந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அமீர் டைனாஸ்டிலையும் நீங்க நிறைய பார்க்கலாம். ரைட். உடலையும் உயிரையும் ஒன்றாக இணைத்து பரம்பொருளுடன் ஒன்றிணையச் செய்யும் செயல் என்ன? யோகா. யோகம்னு சொல்றோம். யோகா யோக தினம் என்னப்பா? யோகா டே எப்ப தெரியுமா? இப்ப இந்த அடுத்த மாசம் வரப்போகுது. நாத யோகா பயிற்சியால் அதிகரிக்கும் உயிராற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிராணம். பக்தி வகைப்படும். அவை என்ன? பக்தி ரெண்டு வகையா. ஒண்ணு வந்து பரபக்தி. பரபக்தினா எல்லாமே ரொம்ப பெருசு. அபரபக்தி. அபரபக்தினா குறுகிய கொண்டது. இப்ப இன்றைய காலகட்டத்துல அபரபக்தி தான் இருக்கு. ஏன்னா ஒண்ணுதான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கோயிலை இடிச்சு இன்னொரு கோயிலை கட்டுறாங்க. எல்லாமே கோயில், அவ்வளவுதான். அங்க வந்து ஒரு இறை உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தோ அது வந்து பரபக்தி. ஏன் சாமி தான் பெஸ்ட்ன்னு நினைச்சீங்கன்னா அது அபரபக்தி. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சாமி கிட்ட போய் எனக்கு இது கொடு யா மீ முருகா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அபரபக்தி. பரபக்தி என்பது வேற ஒரு தளத்தில் அதை பத்தி டிஸ்கஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போ. சமண பௌத்த சமயங்களில் இந்த சமயத்தில் காணப்பட்ட எவற்றை வெறுத்தனர்? ஏன் அதை வெறுத்தாங்கன்னா அது செய்யறதுல நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. தான் காரணம். சடங்குகள். சடங்குகள் வந்து இந்த சமண பௌத்த சமயங்கள்ல கிடையாது. சமயத்துல இருந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரியர்கள் ராஜாக்கள் வெளியே வந்ததுதான் இந்த பௌத்தம். புத்திசம் அண்ட் ஜெயினிசம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது, வேத இலக்கியங்களை வட்டார மொழிகளில் மொழிபெயர்த்ததன் மூலம் பாமர மக்களும் அறியும்படி செய்தவர் யார்? வேத இலக்கியங்கள் எல்லாம் பாமர மக்களுக்கு செஞ்சவங்க யார் அப்படின்னா ஒருத்தர் கிடையாது, பக்தி இயக்க ஞானிகள். நம்ம பார்த்தோம்ல, இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, இவங்க எல்லாம் தான். அவங்களாம் வட்டார மொழியில் ராமானுஜர் உட்பட நிறைய பேரை நம்ம சொல்றோம். அடுத்தது, சம்பந்தர் பதிகத்தால் திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம் சிவாலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட நிகழ்வு யாருடைய அற்புதம்? சொல்லுங்க. திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் திறந்திருப்பார். கதவுகள் திறக்கப்பட்டது திருஞான சம்பந்தரால். திருநாவுக்கரசர் அதை மூடியிருப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போயிருப்பாங்க. தாழ் திறவாய் மணிக்கதவே தாழ் திறவாய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். திரைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அழகாக சிவாஜி சார் வந்து அவ்வளவு கம்பீரமாக நடித்திருப்பார். அவ்வளவு ஒரு 80 வயது முதியவர் வேடத்தில் திருநாவுக்கரசர். கேள்வி, திருநாவுக்கரசர் சமண சமயத்தை தழுவிய பிறகு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தருமசேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. மருள் நீக்கியார் அப்படிங்கிறதுதான் அவருடைய இயற்பெயர். சமண சமயத்துல இருக்கும் போது தருமசேனர்னு அழைக்கப்பட்டார். அதன் பிறகுதான் வந்து திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிறார். இவரும் மாற்று மதத்திலிருந்து வந்தவர் தான். இங்க இருந்து போய் சமண மதத்திற்கு போயிட்டு திருப்பி வந்திருப்பாரு. இவருடைய அக்கா பேர் தெரியுமா? திருநாவுக்கரசர் அக்கா பேர் கேட்பாங்க. அவங்களாலதான் வந்து திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா மதம் மாறி இருப்பாரு. சமணத்திலிருந்து தெய்வத்துக்கு மாறி இருப்பார். சுந்தரர் இறைவனையே தம் தோழராக கருதியதால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தம்பிரான் தோழர். தம்பிரான் தோழர்னு ஏன் சொல்றாங்கன்னா கடவுளே ஃப்ரெண்டு, லவ்வுக்கு வர்றியா, லெட்டரை போய் கொடுத்து வர்றியா அப்படி சொல்லலாம் சொல்லியிருக்கோம். மானுட பிறப்பினுள் மாதா உதிர்த்து ஈரமில் கிருமி தெருவினில் பிழைத்தும் என தொடங்கும் பாடல் அடிகள் எந்த அறிவை நன்கு தெரிவிக்கிறது அப்படின்னு கருவியல் பத்தி எம்பிரியாலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அத பத்தி சொல்லியிருக்காங்களாம். எப்ப பாருங்க, பார்த்தாயா நம் தமிழின் பெருமை. இது வந்து திருவாசகம் தான். திருவாசக பாடல்ல தான் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. எந்த இதுலன்னு கேட்டீங்கன்னா இந்த கருவியல் பத்தி
திருவாசகத்தில் இருக்கு. சோ அதனால திருவாசகம் படிச்சீங்கன்னா போதும்பா. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அடுத்த கேள்வி, மங்களாசனம் மங்களாசாசனம் மங்களாசாசனம் செய்தவர்களில் முதன்மையானவராக கருதப்படுபவர் பொய்கை ஆழ்வார். தமிழகத்தில் மங்களாசாசனம் செய்தவர்கள்ல பொய்கை ஆழ்வாரே முதன்மையானவர். அப்ப மங்களாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அந்த விஸ்வரூபமா இல்ல தசவதாரம் திரைப்படத்துல அசின் அவர்கள் ஒரு பாடல் பாடுவாங்க. பாடல் கேளுங்க, உங்களுக்கு தெரியும். அன்பே அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புறுங்குறுஞ்சிந்தை இடுதிரியா என்று பாடியவர் யார்? பூதத்தாழ்வார். பாத்தீங்களா? சரி, அடுத்த கேள்வி 68வது கேள்வி. தம் குருவாகிய நம்மாழ்வாரையே இறைவனாக கொண்டு கண்ணினும் தாம்பு என்ற பாசுரத்தை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் இறைவனை பத்தி பாடாம தன்னோட குருவான நம்மாழ்வார் ஐயாவை அதாவது ஆழ்வார்ல இருக்கக்கூடிய நம்மாழ்வார், இயற்கை விஞ்ஞானி, வேளாண் விஞ்ஞானி என்ற கருதப்படும் நம்மாழ்வார், அவரை பத்தி சொல்ல நம்மாழ்வாரையே இறைவனாக கொண்டு கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்னு பாசுரத்தை பாடியிருப்பார். அடுத்தது, ஜெயதீர்த்தர் ஜெயதீர்த்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜெயதீர்த்தர் என்று அழைக்கப்பட்டார். சார் நிறைய கொஸ்டின் தெரியல சார், என்னமோ வருது அப்படின்னு கேட்டா, இது 12th எத்திக்ஸ்ல 6வது பாடத்துல இதெல்லாம் இருக்கு. சாதாரண மக்களும் வாழ்க்கை தத்துவத்தை அறியும் வகையில் தசபோதா என்ற நூலை எழுதியவர் யார்? குரு ராம்தாசர் இவர் எழுதியிருக்காரு. தசபோதா அப்படிங்கிறாரு. நன்றி மக்களே, அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். 100 நாள் 100 GK பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான பிளேலிஸ்ட் இங்க இருக்கு. இப்ப 99 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு 100வது வீடியோ. 100வது வீடியோவை தொடர்ந்து விடுபட்ட சில வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சில PDFsல இருந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ. அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். கற்பதை இசை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போங்க. அண்ட் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்கள், உங்களுடைய என்ன வீடியோ வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்த வகுப்பில் இணையலாம். ஜெய் ஹிந்த்.